ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 5, 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 கிராம்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியில் அரை தக்காளி எடுத்துருக்கேங்க, அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட், 5, 6 பீன்ஸு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. இது கூட காலிஃப்ளவர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்ட்டான வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.